பாருங்கள், வந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை அபிஷேகத்துடன் 110 நாடுகளுக்கு அறிவியுங்கள், சொல்லுங்கள். நாங்களும் அவளா நிற்கிறோம் கேட்பதற்கு. அவர் உங்களை உபயோகிப்பாராக. பரிசுத்த ஆவியானவரா. ஆமேன், ஆமேன். God bless. ஆமேன், ஆமேன். God bless you, sister. ஆ. கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கமம் FM வானொலியின் மூலமாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராக, ஜீவிக்கிறவராக, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிற இந்த காலை வேளையிலும் கூட எங்களுக்கு காலை 5:57 இருக்கிறது. அல்லேலூயா. காலங்களையும் நேரங்களையும் அங்கு வித்தியாசப்படுத்தி கர்த்தராகிய ஆண்டவர் எங்களை அற்புத விதமாக வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா. ஒரு பக்கம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், ஒரு தேசத்திலே இந்த நேரத்திலே தூங்கி கொண்டிருக்கிறார்கள், நடுஜாமமாக இருக்கும். ஒரு பக்கத்திலே அதிகாலை விடிய அதிகாலையாக இருக்கும், அடுத்த பக்கத்திலே காலையாக இருக்கிறது. ஆகவே அதிகாலை போய் அங்கு காலை அங்கு அதிகாலை என்று சொல்லும் பொழுது 3 மணி 4 மணி அது அதிகாலையாக இருக்கிறது. அது அப்படியே போய் அது வெளிச்சம் வர வர அது காலை நேரமாக மாறிவிடுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே அப்படியான ஒரு சூழ்நிலைகளை கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்காக கர்த்தருடைய பிள்ளைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் நல்ல தேவனாக இருக்கிறார் இல்லையா. அவர் வல்லமையில தகப்பனாக இருக்கிறார். எங்களுக்காகவே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற தகப்பனாக இருக்கிறார். எங்களுக்காகவே அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறபடியால் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட ஒரு கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதங்களை இந்த நாளே நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அதாவது நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் சிலவற்றை பரலோகத்திலே அப்பா வைத்திருக்கிறார். அவருடைய பொக்கிஷ சாலையில் இதெல்லாம் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே நாங்கள் செபிக்கும் பொழுது அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் செபிக்க வேண்டும். ஜெபிக்க 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 இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. அது தேவனிடத்திலே நாங்கள் செபிக்கும் பொழுது, அப்பாவோடு நாங்கள் பேசும் பொழுது அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும். அப்பாவோடு பேசாம, செபிக்காம, அவருடைய வார்த்தையை வாசிக்காமல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் அவரிடத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் செபிக்கும் பொழுது அங்கு நாங்கள் அப்பாவோடு இணைகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்களை சுற்றியுள்ள சத்துருவின் கட்டுகளை கூட அப்படியே உடைக்கிறதாக இருக்கிறது. எல்லா காரியங்களையும் அப்படியே உடைக்கும் செபம் என்பது. ஆகவே நீங்களும் நானும் செபிக்கும் பொழுது பிசாசு என்ன செய்வான்? எங்களை கண்டு நடுங்குகிறவனாக இருக்கிறான். நாங்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும்போது, அப்ப நாங்க அப்பாவோடு பேசும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அப்பா சில ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 28வது அதிகாரத்தை, 28வது அதிகாரத்திலே கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதங்களை குறித்து அப்பா அழகாக நேர்த்தியாக அவர் சொல்லி இருக்கிறார். முதலாவது பாருங்க, 28வது அதிகாரம் 1வது வசனம் விதமாக சொல்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் உண்மையாக செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுப்பது போல பாசாங்கு செய்யக்கூடாது, செவி கொடுப்பது போல நடிக்க கூடாது இல்லையா. ஆக உண்மையாய் நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். ஆகவே அத கர்த்தருக்கு முற்றாக கீழ்ப்படிந்து அவர் சொல்றாரு, இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளைகள் எல்லாம் கடைபிடித்து அவற்றின்படி நீங்க நடந்தால் உங்களை இந்த பூமியில எல்லா ஜனங்களுக்கு மேலாக உங்களை நான் உயர்த்த போகிறேன் என்பதாக. ஆகவே உங்களுடைய தேவனுக்கு, அதை உங்களுடைய அவர் சொல்றாரு பாருங்க,
தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உங்கள் மேல் வந்து உங்களோடு இருக்கு என்பதாக அவர் சொல்லுகிறார் இல்லையா? ஆகவே பூமியில சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார் என்பதாக கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அவர் வார்த்தை அன்னைக்கு ஏசாயா 58வது அதிகாரத்துல இருக்கிறது. அதாவது நல்ல ஒரு வசனம், அதை நாங்க பார்ப்போம். ஏசாயா 58வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்கள். ஏசாயா 58வது அதிகாரத்திலே அங்கு சொல்லப்படுகிறது பாருங்க. அந்த வசனம் வந்து நல்ல அதாவது அது அப்படியே நீங்க வாசித்து கொண்டு போன பாருங்க இருக்கிறது. அதாவது நீங்கள் 58வது அதிகாரத்தை பாருங்க, 1வது வசனத்தை வாசிக்கிறேன். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. 2வது வசனத்தை பாருங்க. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? பாருங்க அந்த வசனத்தை. நாங்கள் எங்கள் ஆத்மாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் உபவாசிக்கும் நாளே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். பாருங்க, இத வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் இந்த நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணனை போல ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்னும் சொல்லுவாய். பாருங்க, இதை நீங்க அப்படியே நீங்க வாசித்து கொண்டு போனா இங்க வந்து சொல்லப்படுகிற சில காரியங்கள், நல்ல காரியங்களை அப்பா அங்க சொல்லிக்கிறாங்க. உபவாசிக்கிற அந்த விஷயத்தை குறித்து, உபவாசம் என்ன அன்னைக்கு சாப்பிடாம இருக்கிற ஒரு காரியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 58வது அதிகாரத்துல நீங்க பார்த்தா காலையில ஒரு போஸ்ட் போட்டேன். அதுல ஒரு பிரதர் வந்து ஏசாயா 58வது அதிகாரத்துக்கு போய் சொல்லுங்கனாரு. உடனே நான் வாசிச்ச பொழுது உபவாசத்தை குறித்ததான சில காரியங்களை கர்த்தராகிய ஆண்டவர் அங்க சொல்லி இருக்க நல்ல விஷயம். ஆனால் ஆண்டவரை கர்த்தர் சில காரியங்களை, விதிமுறைகளை எங்களுக்கு வைத்திருக்கிறார். அதுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அந்த காரியங்களை வந்து நாங்கள் செயல்படுத்தும் பொழுது, அது எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும் பொழுது அவர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை மேன்மைப்படுத்துகிற தகப்பனாக இருக்கிறார். நீங்க என்னப்பா சொல்றது, நாங்க என்ன கேட்கிறது? இந்த பூமியில எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு பாடுகள் இருக்கு. நீங்க பரலோகத்துல இருக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க, நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், இதெல்லாம் நாங்க கேட்டு செய்ய முடியாது என்று சொன்னால் அவர் ஆசீர்வதிக்கவே முடியாது. அவர் வானத்தின் பலகலைகளை திறக்க முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே அவரிடத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு வந்து உண்மையாய் நாங்கள் கொடுக்க வேண்டும். செவி கொடுப்பது போல நடிக்கவே கூடாது, பாசங்க செய்யக்கூடாது. மனிதனிடத்திலே நாங்கள் எவ்விதமாக நடிக்கலாம். பாளையத்துல போய் 1 hour நாங்க இருக்கிறோம், ஒரு 10 நிமிஷம் தேவ செய்தி வந்து எங்களுக்குள்ள அப்படியே போய்க்கிறிய கொஞ்ச நேரமாக அவருடைய பிரசங்கத்தை நாங்கள் கேட்பது போல நடிக்கிற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? அந்த காரியம் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். மனுஷருக்கு முன்பதாக நாங்கள் எவ்வளவு வேணும் நடிக்கலாம், தேவனாய கர்த்தருக்கு முன்பதாக அங்கு வந்து எதுவுமே அங்கு எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது என்பதாக சொல்லப்படுது இல்லையா? நடிக்க முடியாது. ஆகவே இங்க அப்பா சொல்றாரு, அதாவது நீ உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை கர்த்தருடைய பிள்ளை ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் வாசித்து பாருங்க. எனக்கு சில நேரங்கள்ல ஐயோ இது ஜனங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், இதை கொடுத்தா நல்லா இருக்கும், அதை கொடுத்த வாசிக்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதே, இவ்வளவு ஆண்டவர் நன்மையான அருமையான காரியங்களை சொல்லி இருக்கிறாரே,
அப்படின்னு சொல்லி ஒரு தாகம் வரும். மத்தவங்களுக்கு சொல்லணும் எது சொல்றது, நேரம் காணாது, எங்க போய் இவ்வளவு நேரம் பிரசங்கிப்பது, அது கேட்க மாட்டாங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாங்கள் உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது பலவிதமான ஆசீர்வாதங்களை தேவனாய் கர்த்தர் அங்கு பரலோகத்திலே வைத்திருக்கிறார். முதலாவது அவர் பாருங்க சொல்லுகிறார், நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்பதாக, அது எங்களுடைய வாழ்க்கையிலே பலிக்கும் என்பதாக. ஆகவே அங்க பாருங்க, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். நீ பட்டணத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், வெளியிலும் கிராமங்கள் அங்க இங்கு எல்லா இடங்களிலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எப்படி ஆசீர்வாதமாக இருப்பாய் என்றால், என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ நீங்க பட்டணத்துல இருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே, நீங்கள் பட்டணத்திலே இருக்கும் பொழுது நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள். கிராமத்துல இருக்கிறீங்களா, நீங்க தான் கிராமத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஆகவே ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா. அடுத்ததா பாருங்க, இன்னொரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருகங்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும் சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகள், உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நாங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, குடும்ப தலைவனோ குடும்ப தலைவியோ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவராய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் எங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டார் என்றால் அது நிறைவேறும் வரைக்கும் அதை நினைவாகவே நாங்க மறந்துடுவோம். ஆனா அவர் நினைத்து கொண்டே இருக்கிற தகப்பனாக இருக்கிறார். ஆகவே எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், முதலாவது குடும்ப தலைவனும் குடும்ப தலைவியும் தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட வேண்டும். அப்பொழுது எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் காண முடியும். முதலாவது தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடுங்குகிற ஒரு குடும்ப தலைவனாக இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாங்கள் கடைபிடித்து நடக்கும் பொழுது அந்த வீடு கட்டப்படும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறதாக இருக்கிறது. அப்பா இதை சொல்லுகிறவராக காணப்படுகிறார். பாருங்க, அதாவது எங்களுடைய கற்பத்தின் கனி மாத்திரமல்ல, நாங்க வளர்க்கிற இப்ப ஆடு மாடுகள் எல்லாம் வளர்க்கிறது குறைவு இல்லையா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடு மாடுகளை எல்லாம் அதிகமாக அங்க வளர்த்தாங்க இல்லையா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதில் ஒரு பகுதியாக இருந்தது. ஆடுகளை வளர்ப்பது இல்லையா, ஆடு மாடு இதுகளெல்லாம் வளர்ப்பது அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. ஆகவே ஆனாலும் நீங்க ஒரு மாடை பிடித்து வளர்க்குறீங்களா, ஒரு ஆடை பிடித்து வீட்டுல கட்டுறீங்களா, அந்த அந்த ஆடும் அந்த மாடும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதாக அங்க அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வளர்க்கிற பிராணிகள் கூட ஆசீர்வாதமாக இருக்குமா இல்லையா. அடுத்ததா பாருங்க, அவர் சொல்றாரு, ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருகங்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். மாட்டு மந்தைகள் கன்றுகளும் இல்லையா, மந்தைகளின் குட்டிகளும் அங்கு ஆசீர்வதிக்கப்படும் என்பதாக அங்கு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அவ எங்க மாப்பு பிசைகிற தொட்டி இருக்கிறது? சமையல் அறையில இல்லையா. ஆகவே அங்குதான் எல்லா காரியங்களை நாங்கள் வைத்திருப்போம். அங்கு குறைந்தால் எல்லாமே அங்கு ஸ்தம்பிதமாகி போய்விடும் இல்லையா. எங்களுடைய சமையலறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். எங்களுடைய மாப்பிசைகிற தொட்டி அங்கு எப்பொழுதும் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். எண்ணெயோ தண்ணீரோ மாவோ குறைவிடாமல் எப்பொழுதும் சமையலறை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நாங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்லுகிற காரியங்களை கடைபிடித்து வாழக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும்.
அப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய மாப்பிசுகிற தொட்டி முதற்கொண்டு சகலமும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்பதாக அங்கு அப்பா சொல்லுகிறதை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் பரலோகத்திலே வைத்திருக்கிறார். அவரை தேடும் பொழுது, அவரை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவரோடு உறவு கொள்ளும் பொழுது, செபிக்கும் பொழுது, இல்லையா? ஆகவே தேவனுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு பலப்படும் பொழுது, ஆகவே தேவ பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, அந்த விதமான அற்புதங்கள் எங்களுக்கு நடக்கிறதாக இருக்கிறது. எங்களுடைய சாபங்கள் எல்லாம் அங்கு மாறுகிறதாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய நாங்கள் ஆண்டவரோடு செபிக்கின்ற பொழுது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு அங்கு வாழ்க்கையை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் அப்பாவுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். அதே போல அவரோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் ஒரு நாளும் அவரோடு இருக்கிறது தொடர்பில் இருந்து விலகி இருக்கக்கூட. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் செபிக்க வேண்டும். அப்பதான் அப்பா எங்களோடு பேசுவார். நாங்கள் ஜெபிக்காவிட்டால் அவர் எங்களோடு பேச முடியாது. ஆகவே நாங்கள் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ஒதுக்க வேண்டும், ஜெபத்துக்கு ஒதுக்க வேண்டும். அந்த நேரத்திலே ஆண்டவராய் கர்த்தர் எங்களோடு உறவாடுவார். அந்த நேரத்திலே ஆண்டவராய் கர்த்தர் எங்களோடு பேசுவார். ஆகவே அந்த வேளையிலே நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது, அதை கை கொள்ளும் பொழுது எங்களுடைய சமையலறைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய சமையலறைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் திருப்தியாக சாப்பிட வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி பாருங்கள். ஆண்டவராய் கர்த்தர் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கடந்து வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆகவே அவர் சொல்கிறார் இன்னொரு காரியம், அற்புதமான ஒரு காரியம் 6ஆம் வசனத்துல, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் என்பதாக. நீ என்ன செய்ய போற? நீ வந்தாலும் ஆசீர்வாதம் தான்ப்பா, நீ போனாலும் ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு ஆசீர்வாதத்தை ஆண்டவராய் கர்த்தர் கொடுத்திருக்கிற இல்லையா? ஆகவே நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். அருமையான ஒரு வசனத்தை நாங்கள் இங்க பார்க்கிறோம் இல்லையா? அடுத்து பாருங்க, நாங்க எங்க போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நாங்கள் போகிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் அங்க சொல்ல, கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமானது என்பதாக. நாங்க எங்க காலடி எடுத்து வைக்கிறோமோ அந்த இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். நாங்க எங்க காலடி எடுத்து வைக்கிறோமோ அந்த இடத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகி இருக்கும். நாங்க எங்க காலடி எடுத்து வைக்கிறோமோ அங்கெல்லாம் தரித்திர மாறி அங்க செழிப்பு உண்டாகி இருக்கும். ஆகவே அப்பா நீ போகும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வ, அங்கிருந்து போய் திரும்பி வரும் பொழுது நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய் என்பதாக. அப்ப இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கடந்து வர வேண்டும் என்றால் நாங்கள் கர்த்தராகிய ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதை தான் தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கை கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை சொல்லிருக்கிறார், உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி அங்க என்ன செய்வாராம்? ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்பதாக. இந்த பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்பாவோடு கூட நாங்கள் இருக்கும் பொழுது, அப்பாவுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கும் பொழுது என்ன ஆசீர்வாதம் இருக்குதா? உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துரைகளை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்க முடிப்பேன். நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கையிலேயே எங்களுக்கு எதிராக வரும் உங்களுடைய சத்துருக்கள், உங்களுடைய பகைவர்களே என்னதான் எங்களுக்கு முன்பதாகவே அங்கு அவர்களை தோல்வி அடைய பண்ணுவாரா? ஆகவே கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே பாருங்க, முறியடிக்கும்படி அங்க என்ன செய்வாராம்? ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பதாக ஓடி போவார்கள் என்பதாக. அவர்கள் என்ன செய்வாங்க? ஒரு திசையில இருந்து என்ன செய்வாங்களாம்? ஒரு வழியாய் ஒரு திசையில இருந்து அப்படியே வருவார்கள், உங்களை எதிர்த்து வருவார்கள். ஆனால் உங்களை விட்டு 7 திசைகளிலே சிதறி ஓடுவார்கள், 7 திசைகளிலும் சிதறி ஓடி போவார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்.
உங்களுடைய சத்துருக்களை முறியடிக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு விரோதமாக வருகிறவர்களை, உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்களை நீங்க போய் ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. உங்களுக்கு விரோதமா பொறாமை கொண்டு உங்களோடு பிரச்சனை பண்ணி கொண்டே இருக்கிறாங்களா? என்ன நினைப்பீங்க? என்னப்பா எப்ப பார்த்தாலும் நான் பேசாம இருக்கேன், இப்படி பிரச்சனையா இருக்கிறாங்க. நீங்க தேவனிடத்துல சொல்லி பாருங்க, ஆண்டவரே எனக்கு அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, ஐயோ அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க தேவனுடைய சமூகத்துல முறையிடுங்க. மனுஷனிடத்துல சொல்லுவதை நிறுத்திவிட்டு நீங்க சில நேரம் போய் ஐயோ பாருங்க ஆறுதலுக்கு, பிரச்சனை வந்தோன்னு ஆறுதலுக்கு ஓடி போய், ஐயோ உங்களுக்கு தெரியுமா எனக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்த கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க ஓடுவாங்க பாஸ்டர்ட்ட, ஐயோ பாஸ்டர் எனக்கு சரியான பிரச்சனை, ஐயோ சிஸ்டர் எனக்கு சரியான பிரச்சனை, ஐயோ எனக்கு இப்படி பிரச்சனை, இப்படி அவங்க பேசுறாங்க, இவங்க இப்படி பேசுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, பேசுறவங்க பேசிக்கொண்டே தான் இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய வாயை நாங்க போய் இப்படி மூட முடியாது. பொறாமையினால் எழும்பி அங்கு பேதுரு என்ன செஞ்சாங்க? சங்கிலிகளினால் கட்டி சிறைச்சாலையில போட. பொறாமையினால் எழும்பி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது பொறாமை அதிகரிக்கும், எதிர்ப்புகள் வரும் தெரியுமா? நாங்க பேசாம தான் இருப்போம், திடீர்னு சத்துரு எழும்பும். பொறாமை நிமித்தம் ஒரு ஊழியத்தை நீங்க கட்டி எழுப்புறீங்களா? பயங்கரமான பொறாமை நிமித்தம் கதைப்பாங்க, உங்களுக்கு தெரியவே தெரியாது, பயங்கரமா கதைப்பாங்க. அதாவது பயங்கர தேவனுக்கு பயப்படாதபடி கதைப்பாங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்க சொல்றவங்க சொல்லிக்கொண்டே தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தேவனுடைய பாதத்துல அமர்ந்து தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தப்பா, எனக்கு இப்படி பிரச்சனை பண்றாங்கப்பா, எனக்கு இவ்வளோ தாங்க முடியாத துன்பத்தை தர்றாங்க, தேவையற்ற வார்த்தைகளை சொல்றாங்களே அப்பா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டுடைய பாதத்துல ஒரு சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா அவருக்கு தாங்கவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பூமியில இருந்து முழங்கால் படியிட்டு கண்ணீர் விடும் பொழுது அவர் டக்குன்னு அந்த கூக்குரலை கேட்கிற தகப்பனாக இருக்கிறார். உடனே என்ன செய்வாரு? உங்களுக்கு பதில் செய்வார் தெரியுமா? உடனே அவர் உங்களுக்கு முன்பதாக நீங்க பாக்குற நேரமே, நீங்க சில நேரங்களில் பிரச்சனைய மறந்து போயிருப்பீங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த நபரை குறித்து நீங்க கேட்டா அவர் அந்த ஊர்லயே இருக்க மாட்டார், எங்கேயோ ஓடி போயிருப்பார். ஆகவே சத்துருக்களை விரட்டுகிற அதிகாரம் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவருக்கு இருக்கிறது. ஆகவே இன்னொன்னு பாருங்க, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இன்னைக்கு உங்களுடைய களஞ்சியங்கள், அதான் நான் சொல்ல, வெறுமையா இருக்கிறதா கர்த்தருடைய பிள்ளைகளே? பாருங்க, கானான் ஒரு கல்யாணத்துல அந்த கச்சாடியை பார்க்கின்ற பொழுது காய்ந்து போன நிலைமை இல்லையா? ஆகவே கச்சாடி எப்படி இருக்கு? காஞ்சி போயிட்டு இருக்குது, அதுல தண்ணீர் இல்ல. பப்பா என்ன சொல்றாரு? அது வெறுமையான கச்சாடி இல்லையா? வெறுமையான கச்சாடியை கொண்டு அங்க வைக்க சொல்ல. காய்ந்து போன கச்சாடி, அதுல வெறும் தண்ணீரை ஊத்துனார் இல்லையா அப்பா? அப்ப அந்த தண்ணீரை அப்படியே மண்டு கொடுக்கிற நேரம் அது ருசியில திராட்சை ரசம் அங்க மாறும் இல்லையா? அப்பேற்பட்ட அற்புதம் நிறைந்த தகப்பன். ஆகவே உங்களுடைய களஞ்சியங்கள் வெறுமையாக இருக்கிறது என்று ஒரு நாள் நீங்க கவலைப்படாதீங்க. மனுஷ இடத்துல போய் சொல்லாதீங்க இப்படி களஞ்சியம் எல்லாம் வெறுமையா இருக்கு, சமையல் அறையில பாத்திரங்கள் எல்லாம் வெறுமையா இருக்கிறது சொல்லாதீங்க. தேவனுடைய சத்தத்துக்கு காலையிலும் மாலையிலும் இரவு நேரங்களில் ஜாமத்துல இருந்து அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்து பாருங்க. அவருடைய வார்த்தைக்கு நடுநடுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அப்பா சொல்றாரு, கர்த்தர் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பா. நீங்க இருக்கிற தேசத்துல நீங்க தான் ஆசீர்வாதமான பிள்ளையா இருப்பீங்க. உடைய களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இல்லையா, உடைய மாப்பி செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் அங்க ஆசீர்வாதம் வரும் பொழுது நீங்க தான் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. நீங்க தான் அந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்க போறீங்க. அப்பா சொல்றீங்க, இருக்கிற தேசத்திலே ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களை கொண்டு கர்த்தராகிய ஆண்டவர் யோசேப்பை போல அநேகரை போஷிக்க அவர் வல்லமையுள்ள தகப்பனாக இருப்பார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கும் செவி கொடுக்காதவர்களுக்கும் உள்ள காரியங்களை கூட அப்படியே அப்பா பயங்கரமா கீழே சொல்லி இருக்கிறார். ஆகவே அவர் சொல்றாரு, நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளிலே நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, இன்னொரு ஆசீர்வாதம் என்ன வருதுன்னு சொன்னா,
அவருக்கு சொந்தமான ஜனமாக அவர் வச்சுக்கொள்ளுவாராம். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே நமக்கு தேவையானதாக இருக்கிறது. இவன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது 10 கட்டளைகள் அப்ப கொடுத்திருக்கார் இல்லையா? எவ்வளவு அற்புதமான கட்டளைகள். அந்த கட்டளைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது, அதை கை கொள்ளும் பொழுது அவர் எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். எங்களை என்ன செய்வாராம், அவருக்கென்று ஒரு பரிசுத்த ஜாதியாக அங்கு நிலைப்படுத்துவாராம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்பொழுது கர்த்தருடைய இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை, அற்புதமான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார் இல்லையா? அவருடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்படுகிற அவர் எங்களை ஒரு கூட்ட பரிசுத்த ஜாதி அவர் தேர்ந்தெடுப்பது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஒரு பெயரை அவர் சுற்றி வைத்திருப்பார், கொடுக்கிறவராக இருக்கிறார். எங்களுக்கு அவர் பெயரை கொடுத்து அவர் எங்களை அழைத்து பரிசுத்த ஜாதியாக அழைத்து எங்களுக்கு ஒரு பெயரை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். பாருங்க, என்று அப்பொழுது கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். பயம் வரும். எங்களை கண்டோன, கர்த்தருடைய பிள்ளைகளை கண்டோன பூமியில இருக்கிற அந்நிய ஜனங்கள் எங்களை பார்த்து பயப்படுவாங்க. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்க இல்லையா? பாருங்க, இன்னொன்று, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனிகளிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவா. அல்லேலூயா. எப்படியா? பரிபூர்ண அரைக்குறையான ஆசீர்வாதம் அப்பா இடத்துல இருந்து வராது கர்த்தருடைய பிள்ளைகளே. பரிபூரணமான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறது மாத்திரமல்ல, நாங்க எங்க இருக்கணும், எந்த இடத்துல நாங்கள் நிலைப்படுத்தப்படணும்னு சொல்லி அப்பாவுக்கு தெரியும். ஆகவே அந்த இடத்திலே எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடிய தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொன்று, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அருமையான ஒரு அற்புதமான ஒரு வசனம் இல்லையா? ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கு மழை பெய்யும், கர்த்தர் தமது நிறைவான களஞ்சியமான வானத்தை திறந்து ஆகவே அந்த நாட்டு, அதாவது பருவ காலத்திலே அந்தந்த பருவம் எங்களுக்கு வரும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? மழையை அனுப்புவாராம். எங்கள் கை வேலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பாரா. நாங்க என்ன செய்வோமா? அநேக ஜனங்களுக்கு நாங்கள் கடன் கொடுப்போமா. இவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம் இல்லையா? நாங்க ஒருவரிடமும் ஒரு கடன், ஒரு பைசா கடன் வாங்க ஆண்டவரை கர்த்தர் விட மாட்டாரா? ஆகவே பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இதுதான் எங்களுக்கு இந்த நாட்களிலே வேண்டிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவரே கொடுக்க முடியல. எங்களை ஆண்டவரே நாங்க மற்றவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறோம், எங்களால் ஆசீர்வதிக்க முடியவில்லை என்று நாங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் நடுங்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாங்கள் ஆபரணமாக தரித்து கொள்ளும் பொழுது நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக மாறும். அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஊழியம். கொடுக்கிற ஊழியம் ஆண்டவருக்கு ஒரு சிறப்பான ஊழியமாக இருக்கிறார். இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறார், அது இப்ப எல்லாருக்கும் தெரியும். அதை வைத்துதான் இங்க காசெல்லாம் வசூல் பண்ணுகிற ஒரு காரியங்கள் இருக்கிறது. எப்படின்னு சொன்னா, ஏழைக்கு இறங்குகிறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், இப்படி சொல்லி இருக்கிறதே. இந்த இடத்துல இவ்விதமாக சொல்லி இருக்கிறதே, அதனால நீங்க எனக்கு இவ்வளவு பைசா தாங்க, அது கூடாது. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் இருந்து செபிக்கும் பொழுது, நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நாங்கள் தேடும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் நடுங்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எங்களை கொண்டு பல காரியங்களை அவர் செய்ய வல்லமையில தகப்பனாக இருக்க, மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தை எங்களுடைய கரங்களிலே அங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து விட்டு அது திரும்ப தருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்காத அளவுக்கு ஆண்டவராய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். ஆக இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு வர வேண்டும் என்றால், இப்பேற்பட்ட ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்றால், நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், கடன் வாங்காதபடி ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய பாதத்தினை நாங்கள் அமரும் பொழுது,
தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கும் பொழுது, உலக சத்தத்தை அப்புறப்படுத்தி பரலோக சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்டு நடுங்கும் பொழுது, ஒவ்வொரு நிமிஷமும் நேரமும் அப்பாவுடைய வார்த்தை எங்களுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவருடைய வசனம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பா எங்களோடு இடைபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அப்பா சொல்லுகிறார், இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தெய்வங்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறமாய் அங்கு இடதுபுறமாய் சாயாமல், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின் படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவான், நீ கீழாகாமல் மேலாவ. இன்னொரு காரியத்தை சொல்றாரு. இவ்வளவு காரியங்களையும் அப்பா சொல்லி ஒரே ஒரு வார்த்தையில சொல்றாரு. அதாவது நான் சொல்ற இந்த விதிமுறைகளின் படி, கட்டளைகளின் படி நீ வேறொரு தெய்வத்தை வணங்கும்படி வழி விலகி போகக்கூடாது என்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர் ஒரே ஒருவர் தான். அவர்தான் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தராகி இருக்கிறார். அவரை விட்டு வேற எதையாவது நாங்க தேடி ஓடணும்னு சொன்னா எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. ஆண்டவராய கர்த்தர் சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளையை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நாங்க என்ன செய்வோமா, அப்படியே கீழே நாங்க போகவே மாட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்க வேறு தெய்வங்களை பின்பற்றி அவற்றுக்கு பணி செய்வதனால் எங்களுக்கு எந்தவித ஒரு நன்மையும் கிடைக்க போற, அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ராட்சியமே இருக்கிறது. ஆண்டவரை விட்டு விலகி போய் பாவம் செய்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அது இந்த நேரத்துல நேரம் காணாது சொல்லுவதற்கு. ஆகவே அந்த காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் விலகி என் தேவனாய கர்த்தரை மாத்திரம் தெய்வமாக கொண்டு, அப்பா நீங்க தான் எனக்கு தெய்வம், நீங்க தான்ப்பா எனக்கு எங்களை உருவாக்கின தகப்ப, நீங்க தான்ப்பா என்னை தாயின் கருவிலே என்னை அப்படியே போட்ட தகப்ப, உங்களை தவிர எனக்கு வேற தெய்வங்கள் கிடையாது என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே அவரையே நாங்கள் சேவித்தோம் என்றால், அவருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றினோம் என்றால், ஒரு நாளும் ஆண்டவர் வாளாக்க மாட்டார். எங்களை ஒவ்வொரு நாளும் தலையாக மாற்றுவார், தலைமைத்துவத்தில் இருக்க வைப்பார், உயர்ந்த இடத்துல எங்களை வைப்பார், மேன்மையாக வைப்பார். நீங்க போகிற இடங்களில் எல்லாம் உங்களுக்கு கர்த்தராகி ஆண்டவர் கனத்தை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்தின்படி உபாகம் 28வது அதிகாரம் 1 14 வசனங்களை ஆண்டவரை கர்த்தர் ஆசீர்வாதங்களின் வசனமாக அங்கு வைத்திருக்கிறதை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது ஒரு நாள் நாங்கள் தரித்திரராவதில்லை. அல்லேலூயா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்களாகவும் பரிசுத்த ஜாதியாக அவர்களுடைய பிள்ளைகளாகவும் அங்கு நாங்கள் மாற்றப்படுவோம். அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து ஜெபத்திலே விழித்திருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. திறப்பிலே நில்லுங்க, தேவனுக்கிடத்திலே அங்கு சேருங்க, அவர் உங்களை அவரோடு பேசுங்க, அவரோடு உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை செய்து முடிக்கிறேன். ஆண்டவரே, உங்களை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, உபாகமம் 28வது அதிகாரம் 14வது 1 14 வரையிலான வசனங்களை நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே கேட்டோம் ஐயா. ஆண்டவரே, அதன்படி ஆண்டவரே அப்பா அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே வித்தியாசத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் நடுங்குகிற பிள்ளைகளாக, உடைய வழியை நாங்கள் பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரங்களுக்குள்ளே எங்களை ஆண்டவரை ஒப்புக்கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதங்களினால் எங்களை ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக உடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஆண்டவர் பொறுப்படுத்தி வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக நல்ல இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.